வந்திருக்கீங்க தங்களுடைய திவ்யமான பொற்பாதத்திற்கு தங்களுடைய மனைவிமார்கள் அடியும் மந்திரம் கொடுத்திருக்கிறோம். அதாவது என்னுடைய அண்ணனும் உனது தந்தையும் வடநாட்டுக்கு விசமம் அளிக்கிறார்களா? அவருக்கு சண்டைக்கு போயிட்டார். உன்னை உன்னுடைய பெரியப்பா தர்மனுடைய பாசனை காவலுக்கு அழைச்சிருந்தார். என் மனைவி சொல்லிட்டு போயிட்டோப்பா. அம்மா 18 நாள் பாரத போர் யுத்தம். அந்த பாரத போர் யுத்தத்துல எனக்கு ஒரு நாள் சண்டை கிடைக்காதா என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதே போலவே இன்னைக்கு ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்கலாம். உன் மனைவி சொல்லிட்டு போப்பா. என்ன வார்த்தை ஏழு வார்த்தை போய் தொலைங்க வரல போ மகனே கொண்டு போய் பேசுறாய் கொண்டிருப்பாங்க வண்டி மாதிரி பேசும்போது என்னங்க தேவி மன்னா இதோ உங்களை எதற்காக 18 நாள் பாரத போர் யுத்தம். அந்த பாரத போர் யுத்தத்திற்கு இதோ நான் என் பேரான பெரிய தந்தை தர்மருக்கு பாசன காவலுக்கு போகிறேன். நீங்க பார்த்து பதனமாக இருங்க. மாலையிட்டு நாள் முதலாம் மன்னவர் வார்த்தைக்கு மறுவார்த்தையை சொன்னதில்லை தங்களுடைய தேவிமார்கள். உண்மைதான். இன்றைய தினத்தில் ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? நான் இப்ப சண்டைக்கு போறேன்னு சொன்னா 18 நாள் பாரத போர் யுத்தத்துல என் பெரிய தந்தை தர்மருக்கு பாசறைக்கு காவலுக்கு தான் போகிறேன் என்று உரைத்தேன். நான் சண்டைக்கு போகலடி. காவலுக்கு போறேன்னு சொல்றீங்களா? உண்மைதான். நான் 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன். இந்த 6 மாத கர்ப்பிணி பெண்ணு தன்னை தனிமையை விட்டு நீங்க சண்டைக்கு போறேன்னு காவலுக்கு போறேன்னு சொல்றீங்க. அப்புறம் பேசுறது நீ போயிட்டு வாப்பா. பாருங்க அதாவது நீ போத்த மறுபடியும் பொழுது முளைச்சுக்கிட்டி அரண்மனையில் இருங்க. நான் பாத்திர காவலுக்கு போயிட்டு வருகிறேன். எப்படி கோவப்படுற போயிரு. எனக்கு பார்க்க பிடிக்க போயிருடி. உனக்கு புருஷன் இருக்குது கம்முனு. நாங்கள் அடுக்கு மொழியாக எடுத்து வைத்தாலும் தாங்கள் கேட்க போவதே கிடையாது. பார்த்து மத்தியமாக சென்று வரலாம். ஆகட்டும். ஓடி உள்ள காவலுக்கு இருக்கிறேன். யார் வருகிறார் என்று பார்க்கலாம்.